வெண்சோளம் கருப்பு உளுந்து தோசை. இது வந்து ரிச் ஃபைபர் அண்ட் ரிச் ப்ரோட்டீன் உள்ள ஒரு தோசை. கண்டிப்பாக எல்லாருமே செய்யுங்க. ஃபஸ்ட்டு செய்யும்போது நான் கூட அது ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட் அப்படிலாம் இல்லை, செய்யறதுக்கும் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு பவுலில் வந்துட்டு 3 டம்ளர் வந்துட்டு நான் வெள்ளை சோளம் போட்டிருந்தேன். அதில் வந்து 1.5 டம்ளர் வந்துட்டு நான் கருப்பு உளுந்து சேர்த்துருந்தேன். வெந்தயம் பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் சேர்த்துருந்தேன். இதை வந்துட்டு நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்தேன். திரும்ப வந்து நான் அரைச்சிட்டு ஓவர் நைட்டு வந்துட்டு அதை புளிக்கவும் வச்சுருந்தேன். இது மார்னிங் தான் எடுத்து நம்ம தோசை போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் தோசை போட்டேன். நல்லாவே தான் வந்துச்சு, பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து லோ கேலரி ஃபுட்டு தான். நான் சர்ச் பண்ணி பார்த்தது லோ கேலரி ஃபுட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட் வந்து உண்மையிலே அம்புட்டு ருசியாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்துட்டு நான் வந்து கார சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சுருந்தேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ, நன்றிப்பா.